ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியோடைய பலன்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாக 90% சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது, இப்போது என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குது, ப்ளஸ் கோச்சாரத்தில் என்ன கிரகங்களுடைய நிலை, இது எல்லாமே நம்ம கணித்து தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியுங்க. இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதும் சரியாக தான் இருக்கும். அதாவது இந்த குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கார். இவ்வளோ நாளாக 12ஆம் இடத்துலேருந்து விரயமாக இருந்துட்டு இப்போ ஜென்ம குரு தான். ஜென்ம குரு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜென்ம குரு அவ்வளோ நல்லது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. குருவோடைய பார்வைகள் படக்கூடிய இடங்கள் ரொம்ப நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்ம குரு அப்படிங்கும்போது ரொம்ப டென்ஷன் வேண்டாம், நிறைய மாற்றங்களை கொடுக்க போதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அதெல்லாம் நடக்குமானா அது கொஞ்சம் சிரமம் தான். அப்போது நீங்கள் இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும், நிறைய எஃபர்ட் போடணும். பட் ஆனால் எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. இதெல்லாமே என்னென்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறி வரும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதில் என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். உங்களுக்கு அதில் எதுவுமே நீங்கள் தெரியல அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய வெல்விஷரோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய நபர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்ததுக்கப்புறம் ஒரு செயலையோ அல்லது ஒரு முடிவோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா ஜென்ம குரு மன இறுக்கத்தையோ அல்லது அலைச்சல்களையோ ஏமாற்றங்களையோ கொடுக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வழி. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை கலந்து ஆலோசித்து எடுத்தாலே போதுமானது. அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம். 7ஆம் இடம்ங்கிறது கலத்திர ஸ்தானம். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கிய ஸ்தானம். இத்தனை நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு குரு கொடுப்பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேலே கூடி வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குங்க. அதுவும் குரு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப 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 சூப்பரான விஷயம். குரு திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் தன்னால் தேடி வரப்போகுது. நீங்கள் இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த டைமில் அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வருங்க. அதாவது தாயார் வழி சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அது தந்தை வழி சொத்துக்களாக இருந்தாலும் கைக்கூடி வரும். நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உயர் பதவிகள் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம். உயர் பதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் விரும்பின துறைக்கு பணிமாற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஏன்னா 9ஆம் இடம் தான் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அப்போது நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த ஊருக்கு போனால் நமக்கு நல்லாயிருக்கும், நம்ம சொந்த ஊருக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, அது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஸு, புதிய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு உழைப்பு போடலாம், வேறு எல்லா முதலீடும் போடலாம், ஆனால் பணம் மட்டும் என்னால் போட முடியாது அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் வருவாங்க. அதாவது இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குது, அதுதான் பார்ட்னர்ஸ். ஆனால் அவங்க என்ன, என்னால் பணம் மட்டும்தான் போட முடியும், மற்ற எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்போ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி 5, 9, 7 இதை பார்க்குறனால காதல் திருமணம் அப்படிங்கிறது கை கொடுங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும் குரு 7ஆம் பார்வையை கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறதுனால சீக்கிரமாக திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி
இவ்வளோ நாளாக வந்து என்ன லவ் பண்ணியிருப்பீங்க, வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது என்ன சுமூகமான இவ்வளோ நாளாக பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கலைன்னா கூட இந்த டைம் மறுபடியும் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க. ஏன்னா குருவோடைய பார்வை இருக்குது. அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் சம்மதம் கிடைக்குங்க. அதே மாதிரி 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா களத்திர ஸ்தானத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது. 2வது திருமணம் நடக்கக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மனைவி வழி சொத்துக்கள் வரக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. 5ஆம் இடம்ங்கிறது பூஜை புனஸ்காரங்கள், ஒரு குருநாதருடைய வழிகாட்டல் கிடைக்கும். சொசைட்டியில் பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதரவுகளும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் என்ன எஃபர்ட்லாம் போட்டிருந்தீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் இல்லையா, உங்களுக்கு என்ன விஷயம்லாம் பாக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் கிடைக்குங்க. உங்களுக்கு பேர் புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கு இவ்வளோ நாளாக பலன்களே கிடைக்காம இருக்கும். அந்த பலன்கள் வரும். அதே மாதிரி சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம். அப்போது அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நிறைய நீங்கள் உழைச்சிருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் வந்து உங்களையே முன் உதாரணமாக காமிச்சு மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. இவரை பார் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காரு இவர் அப்படின்னு, வெல்டன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு மோட்டிவேட்டாக மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுடைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், அது வந்து உத்தியோக ரீதியாகவோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ என்னென்னா நீண்ட தூர பிரயாணம் அல்லது வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய, அதாவது பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு கோவிலுக்கு போகக்கூடிய அமைப்பு, அதாவது இவ்வளோ நாளாக ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதுக்கு போக முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருக்கும். அந்த டைம் வந்து இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. புனித யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது, நீண்ட தூரம் கோவில் பிரயாணங்கள், புனித யாத்திரைகள், புனித நதி நீராடல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். 5ஆம் இடம் ஒரு உபாசனை எடுங்க. தெய்வ கடாட்சம் அருமையாக இருக்குது. 100% நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை பூஜைகளுமே வந்து என்ன செய்யும், அப்படியே பலிக்கும். நீங்கள் என்ன விஷயத்துக்காக உபாசனை எடுக்கிறீங்களோ அத்தனை விஷயமே கைகூடி வருங்க. 5ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்ங்க. அது வந்து 5ஆம் இடத்துல வந்து எந்த ஒரு தீங்குமே இல்லை, முழுக்க முழுக்க நல்லது தான். அது லக்ஷ்மி ஸ்தானம், குபேர சம்பத்துடைய ஸ்தானம். அதே மாதிரி புத்திர பாக்கியம், இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ சந்தான பிராப்தம் கிடைக்குங்க. மேரேஜ் ஆனவுடனே சந்தான பிராப்தம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் ஏதாவதுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் IVF டெஸ்ட் பேபி இது மாதிரி ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டைம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சந்தான பிராப்தம் வந்து உறுதியாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு இயற்கையாகவே வந்து சந்தான பிராப்தம் கிடைக்குங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இவ்வளோ நாளாக ஃபெயிலாக இருந்தால் கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட்டுகள்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அது உங்களுக்கு கைக்கு வரும். மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. பாக பிரிவினையிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே அதுவுமே தேடி வந்துடும். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி தேடி வந்துடுங்க. பெண்களை கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து கவனித்து செஞ்சீங்க அப்படின்னா பலரால் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் நினைக்கக்கூடிய உயரத்துக்கு போக முடியும். அதே மாதிரி நிறைய விருதுகள் கிடைக்குங்க. காலேஜ், அதாவது PhD காலேஜ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலமாக தான் இருக்குது. நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அத்தனை விஷயங்களையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு வாழ்க்கை கிடைக்குங்க. சுமூகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். குரு பயிற்சியோட பலன்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்டா நீங்கள் வந்து கேட்டு முடிவெடுத்தாலே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தையும் ப்ளஸ் வந்து நல்ல நல்ல மாற்றங்களையுமே கொடுக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.